எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஃபேமிலி கிச்சனு அது வந்து ஒரு அவசர ட்ரிப்பாக வந்து இல்லை கொடைக்கானல் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போதான் மலை ஏறணும். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா கேக் நல்லா இருக்கு, காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த கடையில். அதனால் இப்போ இந்த கேக் நல்லா இருக்கிறதால பாசமாக வாங்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே கொடுத்துருக்கோங்க. லேப்டாப் மூளையாறுன்ட்டு நல்லா ஃபால்ஸ், நல்லா தண்ணி நல்லா வேகமாக போகுது. தண்ணி நல்லா மழை வந்துருச்சு, நல்லா அதிகமாக நல்லா இருக்கு. மழை பாருங்க, நீங்க மேலே ஏறி வரும்போது அதுவும் சில்லுன்னு இருக்கிறதுக்கு மழை வரதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். மேலே பாருங்க எப்படி போட்டோம். செம்ம கிளைமேட்டுங்க கொடைக்கானல். ரொம்ப நாள் பேசி வந்தோம்னா நம்ம 2-3 வருஷம் இருக்கோம்னா மேகத்துக்கு அந்த ஃபால்ஸுக்கு பாருங்க சூப்பராக இல்லை தண்ணி. The next day. ஹலோ, இன்னைக்கு நாங்க வந்து காலையிலே வந்து ஜீப் சஃபாரி பண்றோம். நிறைய இடம் போறோம். போனவங்க நாங்க சொல்றோம். நாங்க பாருங்க எவ்வளவு பேர் போறோம் ஜீப் சஃபாரி. புகுதவே இல்லை, அவ்வளவு புதிச்சு வெளியே பாருங்க எப்படி போறோம் பாத்தீங்களா. இவர் தான் இனிமே எங்களுக்கு போறாரு. இவர் தான் டிரைவர் அங்கிள். 10 பேருக்கு போறோம் பாருங்க ஜீப் சஃபாரி. 10 பேர் போறாங்க. 10 பேர் போறோம். சூப்பரா இருக்கு. இந்த 10 பேர் போறங்க டிரைவரோட சேர்த்து. அவர் ரோடு பார்த்தீங்களா, இதான் பல்லங்கியா. பல்லங்கி இதோட பஸ் ஸ்டாப் ஆயிடும். நாங்க போற இடத்துக்கு பஸ் எல்லாம் லோடு இல்லையா, ஜீப் மட்டும் தான். அங்கிட்டு பாரு, எங்கிட்டு டவுனு. இது உள்ள எப்ப போறோம்? பேரிக்காய் தோட்டங்க. பேரிக்காய் தோட்டத்துல வந்து இது வந்து வியூ பாயிண்ட். இந்த இடம் டாப்பர் வியூ பாயிண்ட். பழனிக்கு பாக்குற டாப்பர் வியூ பாயிண்ட் அங்க தெரியுது பாருங்க. பழனி ஒண்ணுமே தெரியலையே. இப்ப வானம் இது வந்துச்சு, மேகம் வந்துருச்சு. பழனி வந்து டாப் வியூ பாயிண்ட். மேகம் வந்து மறைச்சிருச்சு. அதோ பாருங்க, அதோ அங்க தெரியுது அந்த நீட்டு. அங்க இங்க வந்து ஜீப் மட்டும் தான் அலௌட். A few moments later. ஆமா, கார்லாம் வர முடியாதா. நீங்க வந்தீங்கன்னா பீச்ல வந்துருங்க. ஜீப்ல வந்துருங்க. இப்ப இவ்வளவு நேரம் வந்து தங்கிட்டு போனாங்க பசங்க. வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. அதான் பசங்க தங்கிட்டு போனாங்களா. வாங்க இவங்க டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க மேகம் நல்லா கலைஞ்சி நல்லா வருது. அந்த லாஸ்ட் மலை பழனி மலை. அது லாங் இன்னும் போறோம். லாஸ்ட் காஃபி செமையா இருக்கு. வந்தீங்கன்னா குடிங்க, நல்லா இருக்குங்க. இது ஊர் பேர் என்னப்பா? சிகேஎஃப். அந்த கடை பேரு பல்லங்கி. ஒரு கடை பல்லங்கி ஒரு கடை. பார்க்க வந்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிடுங்க. எல்லாமே மண்பானையில தான் நமக்கு கொடுப்பாங்க. தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடு எல்லாமே மண்பானையில தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதால எல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் எவ்வளோ? எல்லாருக்கும் லெக் பீஸ்.
எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. PM. இன்னைக்கு நாங்க தங்கி இருக்கிற விழால பார்பிக்யூ பண்றோம். இவங்க தான் பண்றாங்க. எல்லாம் குக் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா பண்ணுவீங்க பார்பிக்யூ, எல்லாம் பண்ணுவீங்க. சூப்பரா பண்ணிடுவோம். ஹோம்மேட் தான். யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுவோம். என்ன மனுஷன் பண்ணிடுவாங்க. சூப்பரா இருக்கு. பார்பிக்யூ வரவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களாம் 2-3 வாட்டி கூட. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து கூட. தொடர்ந்து வர ஃபர்ஸ்ட் நாள் வாங்கிட்டாங்கன்னா நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வந்து நான் பிறந்த பரிசுமா ஆமா. நீங்களும் வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து சாப்பிட போகிறோம். பார்பிக்யூ சாப்பிடுது. ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்கல்ல கொடைக்கானலில்? 6 கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நமக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் விழா பேரெல்லாம். டோட்டல் விழா ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷனா ஹாலிடேஸ். அதில் வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 2 BHK, 3 BHK, 4 BHK, ஃபார்ம் ஹவுஸ், சரி, வேலி வியூ ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு கெஸ்ட் ஒவ்வொரு மாதிரி வருமா. ஒரு சில வேலி வியூ கேட்பாங்க, ஒரு சில சிட்டி லிமிட்ல கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆஃப் பீப்புளை பொறுத்து செட் பண்ணுவோம். சரி, அவங்க நல்லா குக் பண்ணி கொடுக்குறீங்க. வீட்டு சாப்பாடு நல்லா சூப்பராக டிஃபன்லாம் செம்மையா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது. அதனால நல்லா சாப்பிட்டேன். நான் ஹோட்டல்லையே கம்மியாக 2 வாட்டி தான் சாப்பிட்டேன் ஹோட்டலுக்கு போயிட்டு. காஃபி ஒரு நாளைக்கு எப்படியும் 10 வாட்டிங்க. நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் சொந்த வீடு மாதிரி இருந்தோம். ஜாலியாக இருந்தது.